இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மல்லியாங்கிறவங்க கொடைக்கானல் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கையெல்லாம் ஒரே உளைச்சல், கால் வீங்கிடும், அவங்களால வேலை செய்யவே முடியாதான். இப்படியே எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க நம்பிக்கையில சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சியை டிவியில் ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு ஃபோனில் ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க அம்மா கையில் நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய் கையில் வச்சுக்கோங்க, நான் இங்கேருந்தே ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த பாட்டில் திறந்து வச்சு நான் ஜெபத்தோடு இருந்தேன். அவங்க இங்கேருந்து தேவனுடைய வார்த்தையை அனுப்புனாங்க. அந்த எண்ணெயில் கத்தர் அந்த எண்ணெயை போட போட கைவலி இல்லை, கால் வீக்க இல்லை, கத்தர் பரிபூர்ண சோத்தை தந்தாரு. கத்தரை நாம மகிமைப்படுவார் என்று சாட்சி எழுதியிருக்காங்க.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை ஜாய் டிவி நேயர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறோம். அல்லேலூயா. எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? கிறிஸ்மஸ் முடிஞ்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. இனி புது வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிரவேசிக்க போயிடும். இன்னும் ஒரு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை புது வருடத்துக்குள்ளே போயிடும் இல்லையா? கர்த்தர் எல்லாவற்றையும் அதிநேரின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒருவராக தீர்க்க ஆயுசுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் மாறினாலும் பூமி நிலை பெயர்ந்தாலும் அவர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகதி கலலபரவா. ஆணித்தரமாக வேத வசனத்தை நம்ம நம்ப வேண்டும். காணாதவைகளெல்லாம் நம்புகிறோம். அதாவது சில பேர் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க, அது எனக்கு கிடைக்கல, ஆனாலும் அது கிடைக்கும் நம்புகிறேன் அப்படின்னு சும்மா ஆண்டவரை தேடாதவளே கூட அப்படி சொல்லுவாங்க. அது கிடைச்சின்னு வேற சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் உலகத்தாருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமானால் உங்களுக்கு எனக்கும் அதை விட அதிக நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் ஒவ்வொரு செவ்வாயும் மாலை 6:30 மணிக்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஜாய் டிவியில் ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒரு புரோகிராம் தான் ஞாயிற்றுக்கிழமை போட்டோம். இப்போ ஆண்டுடைய கிருபையால் செவ்வாய்க்கிழமையும் போடும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதே போல் யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு துதி ஆராதனை ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் யூடியூப்பில் ஒவ்வொரு 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த துதி ஆராதனை ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனா எல்லாம் கொண்டு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். உங்களுக்காக பங்காளர்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா வயசான தாய் சொல்லுவாங்க, அவங்க பேர் ரெபக்கா, வேலூர் மாவட்டத்திலேருந்து ஃபோன் அடிப்பாங்க. அம்மா எனக்கு ரொம்ப வயசாச்சுமா, உங்களுக்காக நான் இரவும் பகலும் 3 வேளை ஜெபிக்கிறேம்மா அப்படிம்பாங்க. உங்களோட அனைவருடைய ஜெபத்துக்காக நன்றி. உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால முடிஞ்ச காணிக்கை அனுப்பி இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பதுனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. என்னிடத்தில் உங்களுக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வாஞ்சையில் உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? அறிவிங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம தலைமையில் விழுந்த கடமை. இந்த நல்ல வேலைக்கு அநேகர் அர்ப்பணிச்சிருக்கீங்க. பல துளி பெருவெல்லாம் 500 கொடுக்கக்கூடியீங்க, 200 கொடுக்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க. இப்படி அநேகர் கொஞ்சம் கொஞ்சமாக, சிலர் 100 ரூபா கொடுப்பாங்க. எவ்வளவா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் இந்த ஊழியம் நடக்கிறது. சில பேர் நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணோமா, ஒரு புரோகிராமுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டை சொன்னோம்னா அவங்க அனுப்புகிறாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாராங்க. இப்படி தான் விசுவாசம் தான் இந்த ஊழியம் நடக்கிறது என்பதை மறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது பார்த்துங்க. ஆனால் ஆண்டவர் அதையும் இயேசுக்காக தாங்கி கொள்ள கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 8 வருஷமாக அந்த டிவி ஊழிய நிகழ்ச்சி நடக்கிறது. அல்லேலூயா. 8 வருஷம் வெயில் காலத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், வேர்வையாக கொட்டும். அல்லேலூயா. அது இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அதுக்கும் ரொம்பவே இருக்கும். அல்லேலூயா. அதிகாரவாசே. ஆகவே தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதேபோல் புது வருஷத்துலையாவது ஆண்டவர் ஒரு 4 வீலர் ஊழியங்களுக்கு தரணும். ஏன்னா எங்கே போனாலும் லோக்கலில் போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சி போகிறது ரொம்ப காசெல்லாம் செலவாகுது. ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு 4 வீலர் வேணும் ஆண்டவரே, ஊழியத்துக்காக வேணும். இன்னும் அநேக இடங்களுக்கு செல்லலாம். அநேகர் சென்னையில் ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க, கடலூர், இப்படி காரைக்கால், இப்படி எத்தனையோ இடங்களுக்கு கூப்பிட்றாங்க, சேலம். நிறைய பேர் நான் சொல்கிறது, எனக்கு கார் செலவு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவதுண்டு. பார்க்குறேன் அடுத்து போட மாட்டாங்க. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஒருத்தர்லாம் சொன்னால் நான் பெட்ரோலுக்கு மட்டும் வேணால் தாரேன், சொந்த கார்னால் பெட்ரோல் போட்டுக்கலாம், வாடகை காரில் வரணும், வாடகை காரில் தான் வரணும். பஸ்ஸில் அவ்வளோவா ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால 2 தடவை ஏறும்போது கொஞ்சம் தவறி விழுந்துட்டேன்.
அதனாலேயே என்ன செய்கிறது, கார் தான் பிடிச்சு போகிறேன் எங்கே போனாலும், வெளியூருக்கு போனால் அந்த செலவுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுங்க போதும். நாங்கள் வந்து இயேசுவின் வார்த்தையை சொல்கிறதுக்கு சபையில் வந்து சொல்லுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோன்னு சொல்லுவது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், புது வருஷத்தில் கர்த்தர் சொந்த காரை நிச்சயம் தருவார். ஏன்னா ஊழியங்கள் நிறையா போய் செய்யணும், சுவிசேஷத்தை எல்லா இடங்களையும் போய் அறிவிக்கணும். வாகனம் தேவை, சுகபோகமாய் வாழுகிறதுக்கு அல்ல. உலகத்தார் சுகபோகமாக ஆளுக்கு ஒரு கார் வச்சுருக்குறாங்க சினிமாவுக்கு அங்கே இங்கே போகிறதுக்குன்னு. ஆனால் நம்ம அப்படி இல்லை, சுவிசேஷ அறிவிப்பதற்காக சுவிசேஷ ரதமாய் கர்த்தர் அதை தரும்படியாக நம்முடைய பிரயாணத்துக்கு தோதா தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. ஓராக அதிகபலபரபோ ஷேகதகரபோ. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. தேவ செய்தி 100 மடங்கு பலன் கொடுப்பதாக இயேசு நாமத்தை பிதாவே. இந்த நாளையும் கூட செய்தியுடைய தலைப்பு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். கேட்கும் போதே நல்லா இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். இந்த வருஷம் முழுவதும் வெட்கத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த வருஷத்தின் கடைசி நாளைக்கு வந்துட்டோம். ஒரு 2 நாள் தான் இருக்கு, புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஐயோ, இந்த வருஷம் நான் வெக்கப்பட்டு நின்றுட்டே, கலங்கி நின்றுட்டே, தவிச்சு போயிட்டே, இந்த வருஷம் மாதிரி நான் எந்த வருஷம் கஷ்டப்படலேன்னு ஒருவேளை நீங்கள் பல நிந்தைகளை, அவமானத்தை, வெட்கத்தை அனுபவிச்சிருக்கலாம். நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு சரியாக, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக கர்த்தர் வர போகிற நாட்களில் 2 மடங்கு பலனை உங்களுக்கு தரப்போகிறார். இன்னும் 2 நாளில் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் வரப்போகுது. கண்டிப்பாக வரும், விசுவாசிங்க. அப்போ தேவ மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் இன்றைய ரட்சணை நாள், இதுவே அணுக்கிற காலம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆண்டவர் அதை செய்கிறவர் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பதும் இல்லை. அவர் வாக்கு தத்தமெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் நமக்கு வரும்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்களான செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ப்ராமிஸ் பண்ணுறாரு ஆண்டவர், நிறைய வாக்கு தத்தங்களை வேதத்திலேருந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை செய்வேன். எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது தான். இப்போ சிக்னல் போட்டால் நம்ம நிற்கிறோம், நிபந்தனை. நம்ம வாட்டுக்கு போயிட முடியாது. சிக்னல் இல்லைன்னா என்ன செய்வோம், வேகமாக போவோம். சிக்னல் போட்டால் எல்லோரும் நின்று தான் ஆகணும். அதுபோல் சிக்னல் நடுவில் நம்ம வாட்டுக்கு ஓடிட்டு போக முடியாது. அது ரொம்ப விபரீதமாயிரும், ஆபத்தாயிரும் இல்லையா? சரி, அதே போல் இந்த வசனத்தை மீறி நம்ம நடந்தால் ஆபத்து வரும், வெட்கம் வரும், அவமானம் வரும், நிந்தைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது தான் நமக்கு வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். பார்த்தீங்களா? எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்க? எவ்வளோ காலமோ, இவ்வளவு வருஷமா? எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குங்க ஆண்டவரே. பாருங்கள், லூக்கா 13 அதிகாரத்தில் ஆபிரகாம் குமாரத்தி இவ்வளவே நிமிரக்கூடாத கூனியாக இருந்தா, கூனியாக இருக்கிறா. பாருங்க, அவ எத்தனை வருஷம்? 18 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவள் தொடர்ந்து தேவாலயத்துக்கு வரத்தான் செய்கிறான். நான் 18 வருஷமாக ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இல்லையா? ஒரு நாள் திடீரென்று அவருடைய கையை வைக்கிறார். ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். உடனே அவன் நிமிர்ந்து நடக்கிறான். அவருடைய வெக்கம் போயிடுச்சு, அவருடைய தலைக்குனிவு நீங்கிருச்சு, கம்பீர நட ஓடுகிறாள். எல்லாத்துக்கும் ஒரு குறித்த காலம் வச்சிருக்கார் ஆண்டவர். உங்கள் வெக்கம் நீங்கி 2 மடங்கு உங்களுக்கு பலன் வரும். எந்த காரியத்தில் நீங்கள் வெக்கப்பட்டு கலங்குறீங்க, தவிக்கிறீங்க, 2 மடங்கு சுதந்திரம் உங்களுக்கு. நீங்கள் இருக்கிற தேசத்திலேயே, நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே, நீங்கள் இருக்கிற கிராமத்திலே, நீங்கள் இருக்கிற ஏரியாவிலே, தெருவிலேயே உங்களுக்கு 2 மடங்கு பலன் வருகிறது. நீங்கள் கஷ்டப்படுறத, நீங்கள் வருத்தப்படுறத, நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறத எந்த தெருவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே தெருவில் உங்கள் வெக்கத்தை ஆண்டவர் நீக்கி போட்டு 2 மடங்கு பலனை தருகிறார். 2 மடங்கு பலனை தருகிறார். சந்தோஷத்தை ரெட்டிப்பாக ஆண்டவர் தரேங்கிறாரு. சரி,
இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம கிரியில் அவர் அடுத்த வசனம் சொல்லுது, 8வது வசனம், கர்த்தராய் நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வெறுக்கிறேங்கிறாரு. நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் என்ன செய்யப்பட்டிருக்கும், அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்குற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். வெக்கத்தை நீங்கள் நம்ம வெக்கத்தை பார்த்த அனுபவிச்ச அந்த ஏரியாக்களில், அந்த நேரங்களில், அந்த மாதங்களில், அந்த வருஷங்களில் கர்த்தர் மறக்கிறதுக்கு அநீதியுள்ள தேவன் இல்லை. ஒரு சகோதரி சொன்னால், எனக்கு வெக்கமாக இருக்குது, என் பிள்ளை இப்படி வேறு ஜாதி பையனோட ஓடிச்சு, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, வெளியே வரவே வெக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி அவங்கள மன்னித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு வரேன்னு ஜெபம் பண்ணுங்க. வந்து அழுன்னு என்கிட்ட அழுதாங்க. மூத்த பிள்ளை இப்படி தாம்மா பண்ணுனா, அவள் பிறகு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையோட வந்தா, பிறகு ஏற்றுக்கிட்டோம். இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா, கல்யாணம் ஆனவன் கூட ஓடி போயிட்டா, அவனுக்கு ஏற்கனவே பிள்ளைலாம் இருக்கான், வேலை பார்க்குற இடத்துல 2 பேரும் கனெக்ஷன் ஆயிடுச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், 2 பொம்பளை பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெருவே பேசுகிறாங்க. உடனே வீடை மாறினேன். ஒரு வீட்டில் இருக்கும்போது மூத்த மகா ஓடிப்போனா, இப்போ ஒரு வீட்டுக்கு வரும்போது 2வது மகா ஓடிப்போனா, இப்போ அந்த தெருவையும் நான் காலி பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அழுதாங்க. நான் சொன்னேன், சரி போயிட்டா மனம் திரும்பி வருவா, அவன் சரியில்லைம்மா, அவன் ஒரு தண்ணி வண்டி, அவன் கூட ஓடி போயிட்டா, குடும்ப பொறுப்பு இல்லாதவன், ஏற்கனவே அவன் 2 தரம் கல்யாணம் பண்ணியிருக்கானா, இப்படிலாம் சொல்லி அழுதாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நான் ஏன் உயிர் வாழணும், இந்த உயிரை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும், உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லப்பட்டுக்குதே, என் பிள்ளைங்க வேலைக்கு போன இடத்துல இப்படி கைவிட்டு போயிட்டாங்களே, ஆனால் என் பிள்ளை மனம் திரும்பி வரணுமா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் வெக்கம் சந்தோஷமாக மாறணும், 2 மடங்கு பலன் வரணும். எங்கள் வீட்டுக்காரர் அந்த பிள்ளை உள்ளே வரக்கூடாதுன்ட்டாரு. எப்படிம்மா பெத்த பிள்ளையை நான் ஏற்றுக்கிடாமல் இருக்க முடியும், வாய் வயிறுமா இருக்கிறா, வர்றேன்னு ஃபோன் அடிக்கிறா, அவள் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் முதல்ல ஜெபம் பண்ண வந்தாங்க, ஆண்டவர் சொன்னார், வந்து நீ சீக்கிரம் அவள் வந்துடுவான்னு சொன்னார். அதே மாதிரி அவள் வந்துட்டாம்மா, இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவான், வீடு தேடி என்னிடத்துல வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை, நான் செஞ்சு தப்புதாம்மா, எங்கள் வீட்டுக்காரர் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்ட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்களும் சர்ச்சைக்கு வாரோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. இப்போ சர்ச்சைக்கு வராங்க, குழந்தையும் பெற்றுட்டா, ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெக்கப்பட்ட இடத்துலையே இப்போ தலையை உயர்த்துகிறார். அந்த பையன் நல்லா பொறுப்புள்ள பையனாக மாறி மாமியாவுக்கு உதவி செய்கிறவனா கர்த்தர் மாற்றிட்டாராம். அப்போ அவனை நடத்துகிறவங்க சொன்னாங்களாம், நம்ம விபச்சாரின்னு நினைக்கக்கூடாது, சமாரியா ஸ்திரீ ஒரு விபச்சாரி தான், ஏற்கனவே 5 புருஷனை கல்யாணம் பண்ணவா, 6வது இருக்கிறவனு உனக்கு புருஷன்ல ஆண்டவர் சொன்னார் தீர்க்க தரிசனமா இல்லையா? அதை யோவான் 4வது இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அவளுடைய நிலைமையை ஆண்டவர் சொன்னதுனால அந்த வார்த்தையில் அவள் தொடப்பட்டு பாவத்தை விட்டுட்டா. அவள் போய் என்ன பண்ணுறா, குடத்தில் தண்ணி எடுக்க வந்தவ குடத்தை அங்கேயே போட்டுட்டு சமாரியா பட்டணம் முழுவதும் ஓடி போய் அறிஞ்சுக்கிட்டலான்னு சொல்கிறா. மேசியா வந்தார், நான் பார்த்தேன், என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டார், அவர் தான் இயேசுவோ, அவர் தான் மேசியாவோ, வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் கூட்டமாக கும்பலாக வர்றாங்க. வந்து இயேசுடைய உபதேசத்தை கேட்டு அநேகர் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த சத்தியத்தை அந்த பையன்கிட்ட சொன்ன உடனே அதை உடனே அழுது ஒப்பு கொடுத்தானா, என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரா, நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். உண்மைதான், 2 கல்யாணம் பண்ணி விட்டது உண்மைதான், ஆனால் எந்த பிள்ளையிட்ட நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இனிமேல் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, நான் அழுது ஒப்பு கொடுத்தாராம். அப்போ அவருடைய வெக்கம் என்ன ஆகிப்போச்சு, இப்போ ரெட்டிப்பான பலன் சந்தோஷம் வந்துருச்சா? ஆகாதென்று தள்ளினக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கத்தரால் ஆயிற்று, அநேக கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசுவே மன்னித்து அந்த ஆழ்கடல் அந்த பாவத்தை எரியும் போது நம்ம சொல்லி காமிக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கங்க. நேரம் அதை சொல்லி காமிப்பாங்க, நம்ம அதை சொல்லி காமிக்கவே கூடாது. ஏன்னா அவங்க வெக்கத்தை அனுபவித்த இடத்துல சந்தோஷமாக இன்றைக்கி நல்லா இருக்காங்க. கேட்டாங்க, நான் பார்ப்பேன், அப்பப்போ சர்ச்சில் அவங்கள பார்ப்பேன், சொல்லுவாங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கும் ஆண்டுடைய கிருபையால் எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிடுச்சு,
எலேபில் புருஷனும் ரட்சிக்கப்பட்டார், ஞானசானம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. கிறிஸ்துக்குள் ஒருவன் வந்து விட்டால் பழையன கழிந்தன எல்லாம் புதிதாயின. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அவமானம் வந்திருக்கலாம், உங்கள் பிள்ளை நிமித்தம் வெட்கம் வந்திருக்கலாம். அதே இடத்துல உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மனம் திரும்ப பண்ணி உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், 2 மடங்கு நன்மைகளை தரப்போகிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது அங்கே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து நம்ம வாசிப்போமானால் அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எலியா இல்லையா, எலியா கைக்கு தாரை வறுத்த எலிசா என்று பார்க்குறோம் இல்லையா. அவர் பின்னாலேயே போகிறாரு, கை கழுவ, அவருக்கு பை தூக்கி சமக்க, அவர் கூடயே இருக்க, ஒரு பிஏ மாதிரி இருக்கார் எலிசா இல்லையா. எலியா எடுத்துக்கொள்ள பாடுகிற அக்னி ரதம் வந்து அவரை எடுத்துக்கொள்ள போகுது. அந்த நாட்கள் சமீபித்த போது அவர் சொல்கிறாரு, எலிசா நான் எங்கே போகிறேன், பெத்தேலுக்கு வரையும் நான் ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு போகிறேன், இவன் பெத்தேலுக்கு வாரேங்கிறான். அடுத்து அவர் சொல்கிறாரு, நான் எரிகோ வரையும் போகணும், ஆண்டவர் என்னை போக சொல்கிறாரு, அங்கேயும் நான் வாரேங்காரு. அங்கே உள்ள தீர்க்கதரிசிலாம் உன்னுடைய எஜமான இன்னைக்கு ஆண்டவர் எடுக்க போகிறாரு, நீ என்ன பின்னாடியே போகிறேன்னு பேசுகிறாங்க. இவருக்கு வெக்கம் உண்டாகும்படி பேசுகிறாங்க. ஆனால் அவர் அந்த வெக்கத்தெல்லாம் பார்க்கல. அடுத்து யோர்தானுக்கு போக போகிறேங்கிறாரு, யோர்தானுக்கு நான் வருவேங்கிறாரு. யோர்தான் புரட்டி அடிக்கும் தண்ணி. எரிகோனா சாப நிறைந்த இடம். பெத்தேலுக்கு வராரு. அப்போ இங்கே யாக்கோபு தான் பெத்தேல் பேர் வச்சான். அந்த இடத்துக்கு லூசுன்னு பேர் இருந்துச்சு இல்லையா. அதை தூண் எடுத்து அதில் ஒரு கல்லில் அவர் சாய்ந்து தூங்கினதுனால அந்த இரவு வேளையில் ஆண்டவர் சொப்பனத்தில் தேடி யாக்கோவுக்கு சம்பவிக்கலாம் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், அதில் ஏணிப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அவர் தூங்கும்போது வானத்துக்கும் பூமிக்கு ஒரு ஏணி இருக்கிறது, அதில் தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் பார்த்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே மேலே ஆசீர்வாதம், கீழே பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு தந்தார். ஆனால் இவர் பெத்தேல்னு பேர் வைக்க முந்தி தேவன் தங்கு வாசஸ்தலமாக இருந்தது அது இல்லையா. பெத்தேல்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முந்தி அந்த இடத்துக்கு லூசுன்னு இருந்துச்சான் பேர் பார்த்தீங்களா. அதான் இப்போ அது பெத்தேல் மாற்றப்பட்டிருக்கிறது. தேவோல கர்த்தருடைய ஆவியான உங்களோடு தெளிவாக பேசுகிறார். உன்னை லூசுன்னு சொல்லலாம், ஏசு நீ போன அப்படின்னா உன்னை பைத்தியம் பிடிச்சிருச்சா, மெண்டல் ஆகிட்ட, இப்படிலாம் பேசலாம். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களாய் உங்களை நின்று தேர்ந்தெடுத்துக்கிறார். இந்த பைத்தியங்களை கொண்டு தான் பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். வலதூரம் இடதூரம் இடம் கொண்டு பெருகும்படி வைக்க போகிறார். அந்த எலிசா பின்னாடி போனார். எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான்னு தெரிஞ்ச போது அவர் கேட்குறாரு, நான் பரலோகத்துக்கு போகிறேன்ப்பா, டைம் வந்துருச்சே, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உமக்குள்ளே இருந்த ஆவிக்குரிய வரம் 2 மடங்கு வேணும்னு சொல்கிறாரு. 2 ராஜாக்கள் 2:9 நம்ம வாசிக்க முடியும். அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அரிதானதை கேட்டுட்டேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொன்ன போல நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வேத வசனம், நீ இது செஞ்சினா அதை நான் செய்வேன், இந்த வார்த்தை நிறைவேற நீங்களானும் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். எங்களுடைய தகுதி கிறிஸ்துனால உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவை எங்கே பார்க்கலாம், வேத வசனத்தில் பார்க்கலாம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் ஆண்டவர் தென்படுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை நோக்கி பார்த்தினா நான் என்ன செய்ய, மேலே பார்த்துக்கிட்டே இரு, அப்பொழுது என்ன செய்யும், அது உனக்கு கிடைக்கும். ஒரு சால்வையை போடுவேன், அவர் தோளில் போடுந்த சால்வை, அதை நீ பிடிச்சின்னா என்ன செய்வ, அதை கரெக்டாக பிடிச்சன்னு கீழே விடக்கூடாது. ஏன்னா அக்னி ரதம் வந்து அவரை ஏற்றிட்டு போகுது. அவர் மேலே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வானத்தை நோக்கி. ஆனால் பாருங்கள், உயர வானத்துலேருந்து அந்த சால்வை கீழே விழுந்தா காற்றடிச்சு எங்கிட்டலாம் போயிருக்கோம். நல்லா யோசித்து பாருங்கள். துணிமணியே காற்று வீட்டில் காயப்பட்டால் என்ன ஆகுது, எங்கெங்கே தூக்கி போட்டுருது. கிளிப்பு மாட்டலைன்னா கிளிப்பு மாட்டினாலும் கிளிப்போட தூக்கி போட்டுருது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் வானத்துக்கு சமீபமாக இருக்கும்போது அங்கேருந்து தன்னுடைய சால்வியை போகிறாரு. அதை நீ பிடிக்கணும். கண்டிஷன், ஆவிக்குரிய வரங்கள் ஒன்றும் தானாக்கிரியே செய்யாது. இதை நீ பிடிச்சின்னா உனக்கு அந்த ஆவிக்குரிய வரம் ரெட்டிப்பாக கிடைக்கும். அப்போ அவர் கரெக்டாக அவர் பிடிச்சிட்டாருங்க. அதை எவ்வளோ அப்போ ஸ்பிரிச்சுவலில் முன்னேற்றம். நீங்கள் நானும் மேலே நோக்கி பார்க்க வேண்டும். மேலானவர்களை நாடுனா ரெட்டிப்பான ஆசீர்வாதம், இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். எலியா செய்தது 8 அற்புதம், எலிசா செய்து 16 அற்புதம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தாரா?
ரெட்டிப்பான வரங்களை தந்தாரா? தந்தாரு. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் வரும். எதெல்லாம் இழந்துட்டீங்க அதெல்லாம் யோபு 2 மடங்கு பெற்றது போல பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்கள் ஆயுசு நாட்கள் ரெட்டிப்பாக மாறும். ஒருவனுக்கு வயது 70, அவன் பலத்தினால 80 வயது இருந்தாலும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதக்காரன் 90 சங்கீதத்தில் எழுதுகிறாரு. ஆனால் யோபு 140 வயசு இருந்தாரா? பார்த்தீங்களா? ஆயுசு நாட்கள் வந்திருக்குன்னு ரெட்டிப்பா. உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் வெக்கத்தை அனுபவிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருக போயிடுது. கொஞ்சம் வயது மரணம் நீங்கள் போயிடுது. ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் ரெட்டிப்பாக பெருக போயிடுது. சுகம் ரெட்டிப்பாக பெருக போகிறது. அதே போல் வரங்கள் வல்லமை கனிகள் ரெட்டிப்பாக பெருக போகுது. நம்ம தான் பாக்கியவதிகளாக இருக்க போகிறோம். ஆனந்த சந்தோஷம் நம்ம வீட்டில் கேட்க போகுது, நமக்குள்ளே கேட்க போகுது. நம்ம சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். தலையை தாழ்த்தி ஜெபணும். பரலோபிதாவே சொத்திரிக்கிற அல்லேலூயா. வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனால் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ராக அதிகா பாபா லபரபா. கழுத்து வலி நீங்கி போவதாக, கால்வலி நீங்கி போவதாக, பைனல் கார்டு பிரச்சனை நீங்கி போவதாக, கண்கள் தெளிவாய் தெரிவதாக, அதில் சுகர் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வருவதாக, பற்றாக்குறைகள் இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கி போவதாக, வறுமை நீங்கி போவதாக, கடன் நீங்கி போவதாக, அதில் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. ஓ ரக அதிகா பாபா லபரபா. கடன் நீங்கி போவதாக. அல்லேலூயா. ரக குழந்தை பாக்கியத்தை குழந்தை இல்லாத கத்த தருவீராக. யார் யாரும் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையோ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த 2 நாளைக்குள்ள குடும்பமாய் தொழுது கொள்வதாக. புது வருஷத்தில் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்களாக. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443030850. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.